கதிர்காமம் பிரதேசத்தில் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு சொந்தமான வீடு தொடர்பான ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அசோக விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபரான முன்னாள் தவிசாளரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் அவருக்கு வெளிநாட்டு பயண தடையையும் விதித்தது. இதேவேளை குறித்த வீட்டின் நிர்மாணப் பணிகளுக்கு பொறுப்பாக இருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவரான LA விமலரத்னவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அசோக விக்ரமசிங்க இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளராவார். கோட்டாபய ராஜபக்சට අයත්තයයි විශ්වාස කරන ඉදමත් සම්බන්ධවෙන් கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என நம்பப்படும் காணி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று எனது வீட்டுக்கு வருகை தந்து என்னை கைது செய்தனர். பிரதேச சபையின் தவிசாளராக எனது கடமையை நான் நிறைவேற்றியுள்ளேன். அனைத்து பிரஜைகளுக்கும் கிராமத்தில் உள்ள எவருக்கும் நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றியுள்ளேன். குடிநீரை வழங்குவதற்கு மின்சாரத்தை வழங்குவதற்கும் எதிர்ப்பு இல்லை என தெரிவித்து ஆவணங்களை வழங்கியிருந்தேன். குடிநீர் மற்றும் மின்சாரம் என்பது மக்களின் அடிப்படை உரிமைகளாகும். அதற்கான ஆவணத்தில் கைச்சாத்திட்டேனே ஒழிய அதற்கு உடந்தையாக நான் இன்று வரை எதனையும் செய்யவில்லை. කිසි අනුබල දීමක් හෝ කිසි දෙයක් මම අද වෙනකොට සිද්ධ කරලා නැහැ. දැන් මේ ගෝඨාභය රාජපක්ෂට මේ ඉඩම අයිති නැද්ද මේ? අපි ඇත්තටම දන්නේ නැහැ මේක කාටද කියලා. ඒ ලිපි නිකුත් உண்மையில் யாருடையது என எனக்கு தெரியாது. குடிநீர் மற்றும் மின்சாரத்தை பெறுவதற்கான ஆவணங்கள் கோட்டாபய ராஜபக்சவின் பெயரிலேயே பெறப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். 15 வருடங்களுக்கு முன்னரே அந்த சம்பவம் நடைபெற்றது. யார் கையொப்பம் பெற வந்தார், யார் என்ன செய்தார் என்பது தெரியாது. වීමක් මේවා ඉතින් කවුරු ඇවිල්ලා අස්සම් කරන් ගියාද කවුරු මොනව කරාද කියලා දන්නේ නැහැ.